இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் வேதத்துல பிடிச்ச வசனம் அந்த வசனம் தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஒருவர் நம்மோடு இருந்து சொல்லும்போது அது நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய தைரியத்தை தரும் பிரியமானவர்களே. அதே போலதான் அந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எதுதான்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்திலே மனிதர்கள் மாறலாம், சொந்த பந்தங்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம், நண்பர்கள் மாறலாம், உற்றார் மாறி போகலாம். ஆனா நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். எல்லாரும் உன்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, உன்னை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்விலே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவனை விட்டு எல்லாரும் விலகி போய் விட்டாங்க. அவனுடைய சகோதரமார்கள் எல்லாருமாய் சேர்ந்து அவனை அடிமையாக விற்று போட்டு விட்டார்கள் 20 வெள்ளிக்காசுக்காக. அன்பான தேவ பிள்ளையே, 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவனாய் அடிமையானவனாய் யோசேப்பு அங்கே போர்த்திபாருடைய வீட்டுக்கு போனான், அடிமையாக இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை விட்டு விலகவே இல்லை பிரியமானவர்களே. கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டான், கர்த்தரை பிடித்து கொண்டான், அவரை விடவே இல்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அடிமையாயிருந்த போதிலும் பாருங்க, நல்ல ஒரு அன்புள்ள மகனாய், பாசமுள்ள மகனாய், தகப்பனுக்கு பிரியமான மகனாய், நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்த யோசேப்பு இப்பொழுது அடிமையாய் பாருங்க போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். இவ்வளவு ஒரு வேதனையான அனுபவம். ஆனா அந்த அடிமையின் சூழ்நிலைமையிலும், அடிமையாய் நடத்தப்படுகிற அந்த சூழ்நிலைமையிலும் அவன் ஆண்டவரை பிடித்து கொண்டது நிமித்தமாய் அவனுடைய வாழ்விலே உயர்வுகளை ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த காலை வேளையிலே நம்முடைய சூழ்நிலைமை எதுவா இருந்தாலும் நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை விட்டு ஒருபோது விலக மாட்டார், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்போடு கர்த்தர் இருந்து நடத்தினார் அல்லவா அந்த காலை வேளையிலே, நானும் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன், நீ என்னை மாத்திரம் பிடித்து கொண்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் இந்த காலை வேளையிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்விலே நாம் தியானம் செய்யும் போது இந்த ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று மறுபடியும் மறுபடியுமாய் வாசிக்கிறோம். ஒரு அடிமையாய் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் அவனோடு இருந்தார். இருந்ததற்கு காரணம் என்ன? அவன் ஆண்டவரை பிடித்து கொண்டான், ஆண்டவரை விடல. அவனுடைய அந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவரை பிடித்து கொண்டான். தன் தகப்பன் ஆராதித்தார், அந்த யெகோவா தேவனை பிடித்து கொண்டான். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், இந்த சூழ்நிலைமையை கடந்து செல்லும்படியாய் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று அவரை பிடித்து கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் அவனை விடாமல் பிடித்து கொண்டார். அவனை விட்டு விலகவே இல்லை பிரியமானவர்களை. முதலாவதாக அடிமைத்தளத்தில் அவன் இருந்த போதிலும் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது போர்த்திபாருடைய வீட்டில் அவன் அடிமையாக தான் இருந்தான். அடிமையான வாழ்க்கை ஒருவேளை தோல்வி என்று நினைக்க தோன்றும், ஆனால் அது தோல்வி அல்ல பிரியமானவர்களே. தேவனுடைய அனாதி திட்டத்தின் ஆரம்பம் என்பதை இந்த காலை வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த யோசேப்பின் நிமித்தம் அவன் வேலை செய்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளையே, ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை விட்டு விலகல, அவனை கைவிடல. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? நம்முடைய எல்லா சூழ்நிலைமைகளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? நாம் இருக்கிற இடங்கள் நம் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான். அன்பான தேவ பிள்ளை, காரிய சித்தி ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில ஒரு காரிய சித்தி, கரெக்டா டிசிஷன் எடுக்கிறது, காரியத்துல கவனமா இருக்கிறது, தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிற அனுபவங்கள் ஒரு மனிதனோடு இருக்கும். ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்விலே இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் இருக்கும் பிரியமானவர்களே. பாருங்க, அப்படி அவன் இருந்தபடியினால அவன் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை எஜமான் பூர்த்தி கவனிக்கிறார். ஒரு அடிமைதான்,
அடிமையாக வாழுகிற ஒரு மனிதன் தான் அவனுடைய செயல்கள், அவனுடைய காரியங்கள், அவன் செய்கிற ஒவ்வொன்றையும் அவனுடைய எஜமான் பார்க்கிறார். இதற்குரிய காரணம் என்ன என்று ஒருவேளை அவன் பார்த்திருப்பான். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டானாம். காண்கிறார்களா? உலகத்தின் மனிதர்கள் நாம் செய்கிற காரியங்களை பார்த்து இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டு கொள்கிறார்களா? இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. இல்லை என்றால் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே, ஆண்டவரிடத்துல கேட்கணும் பிரியமானவர்களே. அந்த எஜமான் பாருங்க, யோசேப்பின் மேல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரன், அடிமையாயிருக்கிற ஒரு மனிதனை இப்பொழுது ஊழியக்காரனாய் மாற்றக்கூடிய, ஒரு வீட்டு விசாரணைக்காரனாய் மாற்றக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருந்தான், காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். அவனோடு இருந்தபடினால் அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். அன்பான தேவன் பிள்ளையே, அவனுடைய எஜமான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசிப்பனுடைய கையில ஒப்பு கொடுத்தான். தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் ஆண்டுடைய பிள்ளைக்கு அவன் ஒரு அற்புதத்தை செய்தபடினால, அவனை வீட்டு விசாரணைக்காரனாக மாற்றினபடினால கர்த்தர் என்ன பண்ணாரா? யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய அவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்த போது அவனுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளையே, நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உலகத்தின் மனிதர்கள் பார்த்து நம்மேல அவர்கள் கரிசனை உள்ளவர்களாகிய நமக்கு அவர்கள் உயர்வை தரும்போது அவர்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, அது யோசேப்பினுடைய வாழ்விலே நடந்தது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நம்முடைய சூழல் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கிறது? நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது எப்போது பார்த்தாலும் கோபம், எரிச்சல், பொறாமை, முறுமுறுப்பு, பெருமை, சண்டைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள் நிறைந்தவர்களாய் வாழுகிறோமா? பாருங்க, யோசேப்புடைய இருதயத்துல பல வேதனைகள் இருந்திருக்கும். சகோதரர்களை குறித்த ஒரு பாரம் இருந்திருக்கும், கோபம் இருந்திருக்கும். பிரியமானவர்களே, எதையுமே வெளியில காட்டல. அடிமையா இருந்தாலும் கர்த்தரை பிடித்து கொண்டது நிமித்தமா ஆசீர்வாதம். அன்பான தேவ பிள்ளையே, ஆனா இந்த ஆசீர்வாதத்துக்கு அநேக சோதனைகள் காணப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தை அவன் முழுமையாய் அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவனுடைய வாழ்விலே பாருங்க பல பிரச்சனைகள் வந்தது. பாருங்க, இரண்டாவதாக மறைவான சோதனை, பரிசுத்தத்திற்கான ஒரு போராட்டம். பாருங்க, 39வது அதிகாரத்திலே போர்த்திபாரின் மனைவி மூலமாய் அவனுக்கு சோதனை வருகிறது. 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றார். 9வது வசனத்திலே, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. பாருங்க, அவன் மேல கண் போட்டு பாவத்துக்கு நேராய் அவனை இழுக்கிறாள். 10வது வசனத்துல அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே, பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லையா? நித்தம் நித்தம் பாவ போராட்டம். இந்த உலக வாழ்விலே அதுதான் பிரியமானவர்களே. உலகத்துல உபத்திரம் உண்டு. இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் போராட்டம் நிறைந்தது. ஆனால் நித்தம் நித்தம் நடக்கிற இந்த போராட்டத்திலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? பாருங்க, யோசேப்பு வாழ்ந்தார். யோசேப்பினுடைய வாழ்வு நமக்கு அதை கற்றுத்தருகிறது. பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்விலே இருந்து நாம் அதை கற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க, நித்தம் நித்தம் பேசுகிறாள். அவனுடைய சிந்தனைகளை அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் செய்கிற அனுபவங்கள் அவனுடைய வாழ்வில உண்டானது. அப்படியே டெம்டேஷனுக்கு நேரா இழுக்கிறான். ஆனா பாருங்க,
கர்த்தர் அவனோடு இருந்தார்ல. எப்படி ஆண்டவர் அவனை பாவம் செய்ய விட முடியும்? பாருங்க, அவனே சொல்றான், நான் இப்படி இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? ஒரு கிறிஸ்தவ பிள்ளையினுடைய வாழ்விலே இந்த வேத வசனம் எப்பொழுதும் காதிலே துணித்துக் கொண்டே இருக்கும். அடுத்தவர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். அடுத்தவங்க நம்மள தப்பா பேசணும் அப்படிங்கிற எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபடவே கூடாது. பிரியமானவர், யோசேப்பு சொல்றாரு, எவ்வளவு பெரிய பாவம், இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. சிறு வயது முதல் 10 கற்பனைகளிலே ஒன்றை அவன் வாசித்திருக்கிறான். அன்பான தெய்வ பிள்ளையே, இச்சை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. இச்சையை ஆண்டவர் வெறுக்கிறார். யோசேப்புக்கு நன்றாக தெரியும். சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய பாவத்துக்கு பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு என்ன ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் என்னை இந்த வீட்டு விசாரணைக்காரனாக மாற்றி என்னை எல்லா பொறுப்பையும் எஜமான என் கையில கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு நான் எப்படி பாவம் துரோகம் செய்ய முடியும் என்று பாருங்க அவன் சொல்லுகிறான். பாருங்க, அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று ஓடுகிறான். இதுல பாருங்க, ஓடுகிறான், பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். ஓடுகிறான். அவன் பயந்தது மனிதரை அல்ல, தேவனுக்கு பயந்து நடந்தான். நித்தம் நித்தம் பாவ போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்திலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த காலை வேளையிலே பாவத்துக்கு ஓடுகிற அனுபவம் இருக்கிறதா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும், வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள் நம்முடைய வாழ்விலே இருக்குமே, ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறார், அதை விட்டு ஓடணும்னு இந்த காலை வேளையில மனம் திரும்ப அழைக்கிறார். ஒருவேளை நான் விபச்சாரம் செய்யல, நான் பாவம் செய்யல, இச்சையான பாவம் நான் செய்யல நம்ம சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மத்தேயுல ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப எத்தனை ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் நம்மள எதிர்பார்க்கிறார். பியூரிட்டி, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, ஹோலினஸ் வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இச்சையோடு பார்த்தாலே அழகா இருக்காங்களேன்னு சொல்லிட்டாலே பாவமா? புதிய ஏற்பாட்டு காலத்திலே இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களை, மூன்றாவதாக நேர்மைக்கு கிடைத்த பரிசு சிறை. பிரியமானவர்களே, பாவத்துக்கு உடன்படாதபடிக்கு ஓடினபடினாலே தவறான குற்றம் சாட்டப்பட்டவனாய் சிறைக்கு தள்ளப்படுகிறான். யோசேப்பு தவறு செய்யவில்லை, தவறு செய்தவனாக குற்றம் சாட்டப்பட்டான். சில நேரங்களிலே நேர்மையாய் நடக்கும்போது பல சோதனைகள், பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலே வரும், சிறைக்கு கொண்டு போகும் நம்மை. ஆனால் அது தோல்வி அல்ல, அது உயர்வுக்கு வழி என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அன்பான தெய்வ பிள்ளையை, சிறைச்சாலையிலேயே அவன் தலைவன் அவனை ஒப்பு கொடுத்தான். சிறைச்சாலையில் அவன் இருந்தான். சிறைச்சாலையும் அன்போடு ஏற்றுக்கொண்டான். சிறைச்சாலையிலும் போகிறான். ஒருவேளை நினைச்சிருப்பான், எனக்கு 2 சொப்பனங்களே ஆண்டவர் தந்தார், அது என்னவாய் முடியுமோ? ஒருவேளை வீட்டு விசாரணைக்காரனானோன்னு நினைச்சிருப்பான், ஆண்டவர் சொன்ன சொப்பனங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறதோ என் வாழ்வில அப்படின்னு நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருப்பான். ஆனா இப்ப பாருங்க, மறுபடியும் சிறைக்கு செல்கிற அனுபவம். ஆனா சிறையிலும் ஆண்டவரை பிடித்து கொண்டான். பிரியமானவர்களே, 4வதாக சிறையிலும் தேவனுடன் இருந்தான் யோசேப்பு. சிறையிலும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டான். அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் என்னை உயர்த்துவார், எனக்கு சொப்பனம் தந்திருக்கிறார், எனக்கு ஒரு உயர்வான ஒரு எண்ணங்களை தந்திருக்கிறார், எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். என்னை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு நான் சிறையான அனுபவத்துக்குள்ளாய், சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டாலும் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை யோசேப்புக்கு காணப்பட்டது. பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளையே, சிறையிலும் ஆண்டவரை பிடித்து கொண்டார். சிறைச்சாலையிலே பாருங்க, அவன் கீழே விழுவது போல தோன்றினது, ஆனா கர்த்தர் அவனை விழவிடவில்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்த தயவு. அந்த தயவு, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா?
உருக்கமாயிருந்தார், இரக்கமாயிருந்தார், தயவாயிருந்தார் யோசேப்பு. இல்லையானா அவரை பிடிச்சு கொண்டால யோசேப்பு எப்படி கைவிடுவார்? அவரை பிடித்து கொண்டபடினால சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தான். இங்கே யோசேப்பு செய்வது பாருங்க, சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் அவனுடைய கையில ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அங்கே வாசித்தோம், இவன் நிமித்தம் அவன் செய்கிற யாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை கண்டு அவனை உயர்த்தினார். இங்கே பாருங்க, அவன் நிமித்தமாயங்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறது நிமித்தம் அதை பார்த்து இந்த சிறைச்சாலை தலைவன் எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுக்கிறான். சிறைச்சாலை அனுபவம் தான். ஆனா அங்கேயும் நான் உன்னை கைவிடல மகனேன்னு ஆண்டவர் அவனோடு இருந்து அதுலயும் ஒரு சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அடிமை வீட்டில் இருந்தா, சிறையிலும் இருந்தா. சிறை பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதர்கள் தள்ளினாலும் தேவன் தாங்குவார். பிரியமானவர்களே, மறைவான பரிசுத்தம், வெளிப்படையான ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கொண்டு வந்தது. மனிதர்கள் தள்ளினார்கள், தேவன் தள்ளல. தேவன் அவனை ஆசீர்வதிக்க மறக்கல. சிறையிலும் அவனுக்கு சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எங்க இருந்தாலும், அது நீ ஒரு ஆசீர்வாதமான நிலைமையில இருந்தாலும், சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளாய் இருந்தாலும், ஆண்டவரை மாத்திர பிடித்துக் கொண்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். யோசேப்பை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். யோசேப்பை மேன்மைப்படுத்தினவர் நம்மையும் மேன்மைப்படுத்துவா. ஆகவேதான் இன்றைக்கு வார்த்தை சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது எந்த சூழ்நிலைமையா இருக்கட்டும், நீ வீட்டு விசாரணைக்காரனா இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், அல்லது சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளாய் தள்ளப்படலாம். எங்க இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னோடு இருந்து நான் பெரிய காரியங்களை செய்து உன்னை நடத்துவேன் என்று இந்த காலவெளியில வாக்கு கொடுக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தமான வாழ்க்கை. யோசேப்பை போல எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறதான ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த காலைவெளியில அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்விலோ நம்மை ஆசீர்வதித்து நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல், நம்மோடு நம்மை நடத்துவா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.